அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும். கவலைப்படாதீங்க. இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு குட்டி கதை. ஒரு மேக்ஸிமம் 2-3 நிமிஷத்துக்கு மேலே உங்கள் டைமை நான் எடுத்துக்க மாட்டேன். சரியா? இந்த ஒரு கதை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு விஷயம். மிகச்சரியாக ஒரு வேலையை நம்ம செஞ்சிட்ருப்போம், தவறே இருக்காது. ஆனால் எப்படிங்க சரியாக செய்கிறது ராங்காக ஆகிடும். அது ஒரு சின்ன விஷயத்தினால. அது என்ன விஷயம் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ரொம்ப சரியாக பண்ணுவோம். பண்ணுறது 100க்கு 200% கரெக்டாக இருக்கும். ஆனால் அதனோட விளைவு ராங்காக போயிடும். நீங்கள் என்ன நினச்சி ஒரு வேலையை செய்கிறீங்களோ அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. அது என்ன அப்படின்றத ஒரு சின்ன கதையின் மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடவுளை கூப்பிடுறாரு. நீங்கள் வாங்க, எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கூப்பிடுறாரு. கடவுளும் இவர் கூப்பிடுறாரே அப்படின்னு நேரில் நின்று, என்னப்பா உனக்கு பிரச்சனையை சொல்லு, நான் உனக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நான் இம்மிடியேட்டாக பெரிய பணக்காரன் ஆகிடணும், அதனால் என்னை நீங்கள் பணக்காரங்களாக ஆக்கிடுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறாரு. கடவுள், இதுதானே உன் பிரச்சனை, ஒரு நிமிஷத்தில் பண்ணிடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கார். ஒரு காடு, அதில் ஒரு அருவி மாதிரி போகுது. நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பக்கத்தில் குட்டி குட்டி கூழாங்கற்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன வயசுலலாம் அதை தேடி தேடி பொறுக்கி விளையாடுவோம். நானெல்லாம் விளையாண்டுருக்கேன். அதில் அழகாக ரொம்ப ஷேப்பாக வெள்ளை கலரில் எங்கே இருக்குது அதை வச்சுக்கிறதுல ரொம்ப ஒரு ஆர்வம். எங்கிட்ட இந்த கல் இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு விளையாடுவோம் இல்லை? குழந்தை பருவத்தில் எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இப்போது உங்கள் குழந்தை பருவம் போகும் இந்த கதையை கேட்டுட்ருக்கும்பொழுது. நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் அந்த கோலி குண்டு விளையாடுறது 90s கிட்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கோலி குண்டு விளையாடுவாங்க. ஆண் பிள்ளைகள் எல்லாம் அது விளையாடுவாங்க. பெண் பிள்ளைகள் எல்லாம் அந்த குட்டி குட்டி கூழாங்கற்களை வச்சுட்டு அஞ்சாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அது நானெல்லாம் விளையாடுவேன். அதுக்கு ரோட்டில் போயிட்டு அந்த வெள்ளை வெள்ளை கல்லை தேடி அழகாக ஷேப்பாக பொறுக்கி எடுக்கிறதுல ஒரு அபரிவிதமான ஒரு சந்தோஷம் அது. அப்போ எல்லாம் தார் ரோடு இருக்காது இல்லை, மண் ரோடு தானே. அப்போ இந்த கற்கள் எல்லாம் அந்த ரோட்டில் இருக்கும். மழை பெஞ்சு எல்லாம் போயிருந்துச்சுன்னா அது வெள்ளை கலரில் கொஞ்சம் இப்படி மேலே தெரியும். அது இன்னொரு கல்லை வச்சு அதை இப்படி பேத்து எடுத்து அதை விளையாடுவோம். அந்த மாதிரி அழகழகான கற்கள் அந்த ஆற்றங்கரையோரம் இருக்குது. அது கடவுள் சொல்லியிருக்காரு, இந்த கல்லுக்குள்ளே ஒரு அற்புதமான கல் ஒளிஞ்சிருக்கு. அந்த கல்லை மட்டும் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி எந்த ஒரு பொருளில் எடுத்து தேய்ச்சாலுமே அது தங்கமாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இரும்பில் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. ஏன்னா இரும்பு ரொம்ப கனமாக இருக்கும் இல்லையா, வெயிட். எதையாவது ஒரு கட்டையில் போயிட்டு தேய்ச்சிட்டேன் அப்படின்னா அந்த கட்டை தங்கமாக மாறினாலுமே கூட வெயிட் கம்மியாக தானே இருக்கும். இரும்புனா ஒரு சின்ன இரும்பு துண்டே அதீத எடை உள்ளது இல்லையா அது அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. சரி, நீ இரும்பில் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனை என்ன பண்ணுறான், ஒரு இரும்பு துண்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கல்லை எடுக்கிறது, அந்த இரும்பு மேலே தேய்க்கிறது, தூக்கி போட்டுடுறது தண்ணியில். இது மாதிரியே ஒரு கல்லாக எடுத்து பண்ணிட்டு இரும்பும் தங்கமாக மாறவே மாட்டேங்குது. கல்லெல்லாம் காலி ஆகிட்டே இருக்குது, தூக்கி போட்டுகிட்டே இருக்கான். ஃபைனலாக ஒரு கல்லை எடுத்து தேய்க்கிறான், இரும்பாக மாறிடுச்சு. கல்லை தூக்கி அந்த ஆற்றுல போட்டுட்டான். அவ்வளோதான், தங்கம் கிடச்சிருச்சு, கல் போயிடுச்சு. இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, நிதானம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவன் செஞ்ச செயல் என்னவோ கரெக்ட் தான். கல்லை எடுத்து அந்த இரும்பில் தேய்ச்சிட்டு போட்டுகிட்டே இருந்தான். அது என்ன, இது மாறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்பில், ஒரு நிதானம் இல்லாமல், ஆமாம் இது எங்கே தங்கமாக மாறிட போகுது, இதுவும் நார்மல் கல்லாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்து அந்த இரும்பு மேலே ஒரு தேய்ச்சிட்டு தூக்கி வழக்கம் போல் எல்லா கல்லையும் போடுற மாதிரி அந்த ஆற்றுல போட்டதுனால இரும்பு ஒரு செகண்டில் தங்கமாக மாறிடுச்சு. கல் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. தண்ணியில் அடிக்கல, அங்கேயே இருந்தாலும் திரும்ப அத்தனை கல்லை இறங்கி தேடுறதுக்குள்ளே அவ்வளோதான். அது எவ்வளோ ஆழமோ என்னவோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? இது நடக்கிற கதையா? முடியாது இல்லை. ஆக செயல் அவன் பண்ணது கரெக்ட் தான். நிதானம் எழுந்ததுனால அந்த ஒரு சின்ன துண்டு தங்கத்தோடு வந்துட்டான். அந்த கல் கொஞ்சம் நிதானம் இருந்துச்சு.
இருந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் கேட்ட மாதிரியே மிகப்பெரிய பணக்காரன் ஆகியிருப்பான். இது வந்து பணத்திற்காக மட்டும் இந்த கதை கிடையாது. இந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம செய்யும் பொழுது, அதை ரொட்டீனாக செய்யும் பொழுது நமக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு ஒரு சலிப்பு ஏற்பட்டு அதனோட ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும்பொழுது இந்த மாதிரி நம்ம தவறு விட்டுருவோம். நிதானத்தை இழக்கிறதுனால. நிதானத்தை இழக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் நம்ம எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கோ, நிதானம் இருக்கோ, பொறுமை இருக்கோ, அதே மாதிரி முடிவு வரைக்கும் இருக்கணும். அது நமக்கு ரொம்ப தேவை. ஸ்டார்டிங்கில் மட்டும் ரொம்ப நிதானமாக இருக்கிறது போக போக ஒரு சலிப்பு ஏற்பட்டு அந்த நிதானத்தை கைவிடுறதுனால நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோமோ அது வந்துட்டு நமக்கு கிடைக்காம போயிடும். அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த கதை நமக்கு சொல்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.